தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதிகளில் பொழியும் கனமழை காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கால் மோதிரமலை குற்றிகார் தலைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பிரின்ஸ் தரும் தகவல்களை கேட்கலாம். நிகழ்விடத்தின் நிலவரம் என்ன பிரின்ஸ்? உங்களின் விரிவான தகவல்கள். வணக்கம் மோகன்ராஜ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பல்வேறு மலை கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு கோதையார் அருகே உள்ள குச்சியார் தரைப்பாலம் வழியாக அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்களிலும் நடந்தும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மலைவாழ் மக்கள் ஊரை விட்டு நகரங்களுக்கு செல்ல முடியும். அடிக்கடி பெய்து வரும் மழை காரணமாக காற்றாட்டு வெள்ளத்தால் கோதையாறு நீர் மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீராலும் இந்த தரைப்பாலம் அடிக்கடி துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கி மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். மேலும் இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது 5 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழை பெய்தது. கோதையார் மற்றும் அப்பர் கோதையார் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்ததன் காரணமாக கோதையார் மின் நிலையத்திலிருந்து இன்று காலை உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் அங்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மோதிரமலையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலமானது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதன் காரணமாக மோதிரமலை, மாங்காமலை, விளாமலை, குச்சியார், கல்லார், முடவன்பொற்றை, தச்சமலை உட்பட 15க்கும் மேற்பட்ட மலையோர கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குச்சியார் பகுதியில் சென்ற அரசு பேருந்து தற்போது அங்கிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டதால் அங்கிருந்து பொதுமக்களும் வெளியே செல்ல முடியவில்லை. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் அங்கிருந்து வெள்ளம் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் பாலமானது அடித்து செல்லப்பட்ட நிலையில் அரசு பேருந்தை மீட்கும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். நிகழ்விடத்தில் நடந்தவைகளை பற்றி விரிவாக கூறிய பிரின்ஸ், நன்றி.